தன்னோட 3 குழந்தைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்து வீட்டு பையனை, அதாவது 20 வயசுல இருக்கிற அந்த பையனை வீட்டுக்கு வர சொல்றாங்க. வீட்டுக்கு வந்த பையனை கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாங்க. இந்த 20 வயசு பையனை கொலை பண்ற அளவுக்கு அங்க என்ன நடந்திருக்கும்? அததான் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். Time travel. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ guys doing good. நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் டிராவல் சீரீஸ்ல ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு இயர்க்கு டிராவல் பண்ணி அந்த இயர்ல நடந்த கிரைம் ஸ்டோரி, ஹாரர் ஸ்டோரி, மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்னு நிறைய ஜேர்னல்ஸ்ல நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ஜூலை 2026, அதாவது ஃபியூ டேஸ் முன்னுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்க போறோம். 15ஆம் தேதி 7ஆம் மாசம் 2026 குஜராத்ல ஒரு 20 வயசு பையனை கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பையனோட பாடியை வந்து பிளாஸ்டிக்ல ரேப் பண்ணி வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வெளியே போயிடுறாங்க. அவங்க அப்பா போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றாரு. தன்னோட பையன் கடைசியா கால் பண்ணி பர்பட்ரா அந்த இடத்துல ஒரு லேன் இருக்கு, நான் அதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து வீட்டுக்கும் வரல, எங்கன்னு காணோம். ஆனா என்னோட நெய்பர் வீடு வந்து பூட்டி இருக்கு, ஸோ எனக்கு சந்தேகமா இருக்கு, ஸோ இந்த வீட்டுல தேடுறீங்களா அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்றாரு. போலீஸ் வந்து அந்த வீட்டோட பூட்டை உடைச்சு உள்ள போய் பார்த்தா அந்த பையன் சடலமா இருக்காங்க. அவங்கள வந்து கழுத்துல சில காயங்கள் இருக்கு, ஏன்னா கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக்ல வந்து ரேப் பண்ணி அவரோட பாடி அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. இந்த பையனோட பேர் வந்து ஹார்டிக். ஓகே, இவர் கொலை செய்யப்பட்டு ஒரு வீட்டுல நெய்பர் வீட்டுல இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இவங்க வந்து அந்த வீட்டுல வந்து ஒரு குடும்பம் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து காணோம், எங்க போயிட்டாங்கன்னே தெரியல. ஸோ வந்து இவரோட ஹார்டிக்கோட ஃபோன் ஏதாவது கிடைக்குமா, அது மூலியமா ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு தேடுறாங்க. அவரோட ஃபோனை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவரோட ஹார்டிக்கோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட லேப்டாப்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அங்கே சில பல ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் அந்த லேப்டாப்ல கிடைக்குது. அங்கதான் வந்து கேஸ் வந்து மாறுது. ஹார்டிக்கோட லேப்டாப்ல வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் கிடைச்சிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே ஆபாசமான வீடியோஸ். அந்த மாதிரி யாரோடன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெய்பர், இவர் ஒரு வீட்டில் இறந்துருந்தாரு இல்லையா, அந்த நெய்பர் இருக்காங்க, அந்த ஒய்ஃபோட வீடியோஸ், அவங்க குளிக்கும் போது எடுத்த வீடியோஸ், இந்த மாதிரி ஆபாசமான வீடியோஸ் வந்து இவர்கிட்ட இருக்கு. ஸோ போலீஸ்க்கு புரியுது, ஸோ இவங்களோட வீடியோஸ் இருக்கிறதுனால என்னவோ ஒரு கதை நடந்திருக்கு. ஸோ அவங்க தான் வந்து ஹார்டிக்கை கொலை பண்ணிட்டு வீட்லயே வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து போலீஸ்க்கு புரியுது. இப்போ போலீஸ் வந்து பல வகையில வந்து தேடுறாங்க. எல்லாம் தேடி கடைசியா இந்த கப்பல்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த ஹார்டிக் வேற யாரும் இல்லை, பின்னாடி பாக்குறீங்க இல்லையா, இவர் தான் அந்த ஹார்டிக். ஓகே, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவர் பண்ண விஷயம் வந்து ஆக்சுவலி கோவம் வருது. ஒரு 20 வயசு பையனுக்கு இந்த வேலை தேவையான்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த நெய்பர் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஒய்ஃப் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்து வச்சுட்டு அவங்கள மிரட்டிட்டு இருக்காரு. நான் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா, நீ அக்ரி பண்ணினா நான் வந்து இந்த வீடியோ டிலீட் பண்ணிடுறேன், இல்லைன்னா நான் வைரல் ஆக்கிடுவேன். இந்த வீடியோ வந்து வைரல் ஆனிச்சுன்னா யோசிச்சுக்கோ, உன் ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாரு, உன் பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, உங்க பிள்ளைங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சொசைட்டி அது இதுன்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. அதை கேட்டு அவங்க மிரண்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவன் சொல்றது எல்லாத்துக்கும் அவங்க அக்ரி பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் ஒன் டைம் விஷயம் இல்லை, இது வந்து ஃப்ரீக்வெண்டா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அடிக்கடி கால் பண்ணி அவங்கள மிரட்டிக்கிட்டே இருக்கிறது, அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு அந்த மாதிரின்னு. ஸோ அவன் என்ன பண்ணுவான், நெய்பர்னால அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியே போறது, பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறது எல்லாத்தையும் பார்த்துட்டு யாரும் இல்லாத டைம்ல வீட்டுக்கு வந்து இவங்களை மிரட்டுறது, இவங்க கிட்ட தப்பா பிஹேவ் பண்றது, இந்த வேலையை கண்டினியூஸ்லி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். மேபி இந்த மாதிரி அவன் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறது ஹார்டிக்கோட அப்பா வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கான், இல்லை பார்த்துருந்துருக்கலாம். இல்லைன்னா ஹார்டிக்கை காணோன்னே போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த வீட்டில் சந்தேகமா இருக்கு தேடுங்கன்னு சொல்லியிருக்காருன்னா மேபி ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். பார்த்த உடனே கண்டிச்சிருந்திருக்கலாம், அவரு கண்டிக்கல. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒய்ஃப் வந்து அடிக்கடி வந்து ஃபோன் எடுத்துட்டு போயிட்டு பயந்துட்டு பேசுறது, சம்திங் இஸ் ராங்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரியலைஸ் பண்றாரு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன நடக்குது நீ சொல்லு அப்படி இப்படின்னு. ஸோ இவங்களும் போஸ்ட் அவுட் பண்ணி எல்லா கதையும் சொல்றாங்க. அவன் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படி அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிடலாம் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணா இந்த கதை வெளியே வந்துடும், இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்துருச்சு அந்த மாதிரி தெரிஞ்சிடும், ஸோ ஆளுங்க வந்து ரொம்ப பேடா ட்ரீட் பண்ணுவாங்க, சொசைட்டியை நம்ம மதிக்க மாட்டாங்க, மானம் போயிடும், இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் யோசிச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், போலீஸ் ரிப்போர்ட்லாம் பண்ண வேணாம்,
ஒரேடியா அவனை கொலை பண்ணிடலான்னு முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி ஹார்திக் வந்து அந்த ஒய்ஃப்க்கு கால் பண்றான். கால் பண்ணிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து உன்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டோன்னே, பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டோன்னே நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு. இந்த தடவை அந்த ஒய்ஃப் வந்து அக்ரி பண்றாங்க. ஏன்னா ஹார்திக்கை கொலை பண்றதுக்கு இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. இந்த கதை எதுவுமே ஹார்திக்கு தெரியாது. அதாவது இந்த ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு உண்மை எல்லாம் தெரியும், இந்த நியூஸ் எதுவுமே ஹார்திக்கு தெரியாது. ஸோ அஸ் யூஷுவல் ஹார்திக் வர பாக்குறாங்க. ஸோ அந்த டே வந்து ஹார்திக் வந்து அப்சர்வ் பண்றாங்க, இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து இது பைக் எடுத்துட்டு வெளியாகிறதும் பிள்ளைங்களும் ஸ்கூலுக்குலாம் போகிறதும் அப்சர்வ் பண்ணிட்டு வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிட்டோன்னே இவங்க தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து வீட்டுக்கு வராரு. ஆனால் அங்கே நடக்கிற விஷயம் வேற. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட பேசிகிட்டே இருக்கிறப்ப அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு ஹார்திக்கை கீழே தள்ளிட்டு ஹார்திக் மேலே ஏறி உட்காந்துடுறாரு. அவங்க ஹஸ்பண்ட் ஹார்திக் மேலே ஏறி உட்காந்தோடனே இந்த ஒய்ஃப் போயிட்டு ஹார்திக்கோட 2 கையும் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஹஸ்பண்ட் பக்கத்துல ஒரு டவல் இருக்கு, அதை எடுத்து ஹார்திக்கோட கழுத்தை வந்து நெரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹார்திக் வந்து இறந்துடுறாங்க. ஆனா அது வந்து கொஞ்சம் டபுள் கன்ஃபார்ம் பண்றதுக்காக பக்கத்துல இருக்க ஒரு கேபிள் எடுத்து ஹார்திக்கோட கழுத்துல இன்னும் அழுத்தி நெரிக்கிறாரு, டு மேக் ஷுர் ஹார்திக் வந்து இறந்துடணும்னு. ஏன்னா ஹார்திக் இறந்துட்டா இந்த கதை வெளியாகாது, அது மட்டும் தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. அந்த டைம்ல அவங்க பிள்ளைங்களோட ஃபியூச்சர் அது எதுவுமே யோசிக்கல. அவங்க ஹஸ்பண்ட் அந்த கோவத்துல ஹார்திக்கோட ஃபோனை எடுத்துட்டு போய் தூரமா தூக்கி வீசி உடச்சி அந்த ஃபோனை டிஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹார்திக்கோட பாடியை வந்து ஒரு பிளாஸ்டிக்ல ரேப் பண்ணிட்டு வீட்டிலேயே வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைங்க 3 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்து அவங்களோட இன்லாஸ் வீட்டுல விட்டுட்டு, அவங்க அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு, இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாம், தப்பிச்சிடணும் அப்படின்னு. ஆனா அதுக்குள்ள அவங்க அப்பா போலீஸ் ரிப்போர்ட்லாம் செஞ்சு ஸோ இவங்களை கடைசியா வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஒரு 20 வயசு பையன் பண்ற வேலையா இது? இவன் பண்ண வேலைனால எத்தனை பேருக்கு வந்து பாதிப்பு? அந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்னது? அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து இப்ப ஜெயில்ல இருக்காங்க. இப்ப ரீசனா இந்த மாதிரி கதைகளை நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியலன்னா உடனே அந்த பர்சனை கொலை பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு உயிரை எடுக்கிற உரிமை இங்க யாருக்குமே இல்லை. அந்த கொலை டிசிஷனை அவங்க எடுத்தனால இன்னைக்கு ஒரு உயிர் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பமே இப்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம லைக் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.